பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்த்துதல் இதை கேட்கிற அத்தனை தேசங்களுக்கு ஜனங்களுக்குள்ளும் கடந்து செல்வதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளிலும் வேதாகமத்தில் நம் வார்த்தையை தியானிக்கலாம். உபாகமம் 5வது அதிகாரம் 16வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வசனமானது என் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே தேவன் இட்ட கட்டளை. இந்த கட்டளையில் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது, அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அவர்களை பராமரிக்கும் போது என் தேவனாய் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில உங்களை எல்லா நிலைமையிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பார்க்கலாம் ஒரு கதையை. ஒரு குடும்பத்துல ஒரு தாய், தகப்பன், மகன், மருமகள், பேரன், பேத்தி எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். அந்த தாய் தகப்பன் வயதான பிறகு அவர்களை அவர் கவனிக்க முடியாதபடி அவர்களை அவர் ஓரங்கட்டி விட்டார்கள். அப்படி அவர்கள் ஓரங்கட்டி அவர்களுக்கு பாசம் காட்டாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்வது கூட இந்த மகனும் மருமகளும் நிறுத்தி விட்டார்கள். இதை பார்த்த அவருடைய மகன் என்ன செய்தார்? அந்த சிறுவன் அவர் ஒரு மண் பாத்திரத்தை பத்திரமாக எடுத்து வைத்திருந்தான். அவன் தகப்பன் அவன் எடுத்து கேட்டானா, இது எதுக்கடா இந்த மண் பாத்திரத்தை எடுத்து இப்படி பத்திரப்படுத்தி வைத்திருக்காய்? இன்னும் கொஞ்ச நாள் போனா இதை விட நல்ல மண் பாத்திரம் வரும், வாங்கிக்கலாமே, நீ எதுக்கு இந்த மண் பாத்திரம் வைத்திருக்கிறாய்? அம்மா இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிறது இல்லை என்று கேட்கும்போது, அம்மா சமைக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் வயதான உடனே நான் சாப்பாடை இதுலதான் போட்டு உங்களுக்கு கொடுக்க போறேன், அப்பா இந்த பாத்திரம் யூஸ் ஆகும் என்று சொல்லி இந்த மண் பாத்திரத்தை வாங்கி உங்களுக்கு வச்சிருக்க, இதுலதான் நீங்க தாத்தாவுக்கு இப்ப எப்படி கஞ்சி கொடுக்குறீங்களோ பழைய பாத்திரத்துல, அதே மாதிரி நான் உங்களுக்கு கஞ்சி கொடுப்புக்கு அந்த மண் பாத்திரத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னான். பிரியமானவர்களே, அதை கேட்ட அந்த மகனும் மருமகளும் உடைந்து போய்விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, தாய் தகப்பனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையை நீங்க கீழ்ப்படியலனா உங்கள் பிள்ளைகளும் உங்களை அதே மாதிரிதான் அவர்கள் நடத்துவார்கள். நீங்க எதை செய்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுப்பீர்கள். தெளிவா பழமொழி சொல்லுகிறது. நீங்கள் எந்த அளவால் அளப்பீர்களோ அதே அளவால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் ஏன் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால், சீனர்கள், நான் இங்க பார்த்த சீன சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள் தங்கள் பெற்றோர்களிடம் அளவு கடந்த அன்பு மரியாதை வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். 100 வயதான ஒரு சீன முதியவர், பெரியவர் அவருக்கு மகன் 75 வயது. தன் மகனை அவர் சிறு வயதுல எப்படி அடிப்பாரோ அப்படிதான் அடித்து வளர்த்திருக்கிறார். இவர் 75 வயதான மகனை முதியவர் என்ன செய்திருக்கிறாரு? பெரும்பால அடித்திருக்கிறாரு. ஒரு பெரும்பாலும் அடிக்கும் பொழுது சின்ன வயதெல்லாம் அடித்தப்போ இந்த மகன் அழுததே கிடையாதான். ஆனா அன்றைக்கு இந்த மகன் பயங்கரமாக அந்த அடியை வாங்கி கொண்டு அழுதாரா. அப்பொழுது முதியவர் இதை பார்த்து அவர் வேதனைப்பட்டு, ஏன் அழுகிற? நான் பல தடவை இதுக்கு முன்ன அடிச்சிருக்கிறேன், நீ அழுததே இல்லையே, ஆனா இப்பொழுது ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? முதியவர் பயங்கரமா அது யோசிக்க வைத்தது. முதியவர் மகனை பார்த்து ஏன் அழுகிறான் என்று கேட்ட உடனே அந்த மகன் சொன்னானா, ஒன்றுமில்லப்பா, முன்பெல்லாம் நீங்க அடிக்கும் போது எனக்கு அந்த அடி பயங்கரமா வலிக்கும், வேதனை எடுக்கும், அது என்னால தாங்க முடியாது. ஆனால் என் அப்பா அடிக்கிற அடி பெரம்ப கையானதன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்க அடிக்கும்போதெல்லாம் நான் அழுகல, அது எனக்கு நன்மைதான் செய்யும் என்று சொல்லி நான் நல்லா இருக்குதானே அடிக்கிறீங்க என்று சொல்லி ஏற்றுக்கொண்டேன். ஆனா இன்றைக்கு நீங்க அடித்த அடி எனக்கு வலிக்கல. ஏன் அழுதேன்னா, என் அப்பாவோட கையில பலன் குறைந்து விட்டது, என் அப்பாவுக்கு வயதாகி விட்டது, என் அப்பாவுக்கு பலவீனமாய் விட்டாரே என்று சொல்லி உங்க பலவீனத்தை பார்த்து நான் அழுதேன் என்று சொல்லி அந்த சகோதரன் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அன்பு தன் தகப்பனிடத்தில். இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு அடி அடித்தா திருப்பி பிடித்து அடிக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி பல வார்த்தைகள் பெற்றோர்களை சொல்லி காயப்படுத்துகிற பிள்ளைகள். இந்த சகோதரன் எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பார் யோசித்து பாருங்கள். இந்த சகோதரன் ஆசீர்வாதமா இருப்பதை 100 வயதிலும் அந்த தகப்பன் பார்த்து ஒரு சின்ன தவறை கண்டும் அவர் அடித்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம் பரம பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த கட்டளையை தாயின் தகப்பையும் நீ கனப்படுத்துவாய் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால்
செய்வார். நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் நீங்க நன்றாய் இருப்பீங்க என்று சொல்லி வார்த்தை உங்களுக்கு தான். நீங்கள் நீடித்த நாட்களாய் புசித்து குடித்து திருப்தியாயிருப்பீர்கள், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிள்ளைகளோட அன்பு ஆதரவும் அரவணைப்பு கண்டிப்பா இந்த நாட்கள் வயதானவர்களுக்கு தேவைப்படுகிறது. நான் அநேக முதியோர் இல்லத்துக்கு செல்வதுண்டு. அவர்களை போய் கண்டு விசாரித்து அவர்களுக்கு என்ன ஆகாரம் வேண்டும் என்று தனித்தனியா கேட்டுதான் எப்படிப்பட்ட டேஸ்ட்ல வேணும்னு கேட்பேன். உருண்டை குழம்பு கேட்பாங்க, மீன் குழம்பு கேட்பாங்க. இப்படி அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை தான் நான் சமைத்து கொண்டு கொடுக்கிறது வழக்கமுடைய பிரியமானவர்களே. குடும்பத்தில் இன்றைக்கு இளைய தலைமுறைகள் முதியோரை மதிக்காமல் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் நீங்க இன்றைக்கு உங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னிங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் யாராவது உங்க தாய் தகப்பன் இடத்துல பாசக்குறைவாவோ அவர்கள் கீழ்ப்படியாமலோ ஒழுக்கக்கடாவோ அவர்களிடத்து நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கிலிருந்து உங்கள் தாயின் தகப்பனை விசாரிக்கிறவர்களாயிருங்கள், அவர்களை கனப்படுத்துகிறார்கள். நிச்சயமா என் தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்க எந்த தேசத்துல வேலை பார்க்குறீங்களோ அந்த தேசத்தின் நன்மை உங்களுக்கு புசிக்க வைப்பார்கள். ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார் என் தேவனாகிய கர்த்தர். ஒருவன் உங்களுக்கு எதிராக வரவே மாட்டார். உங்களோட நன்மைகளை திருட ஒருவரால முடியினால் இது தேவனுடைய கட்டளை. இதை கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.